நம்ம பாட்டுக்கு இதுக்கு மேலேயும் அமையும். 42 தானே அமையும் கண்டிப்பாக. ரெண்டு அக்கா அவங்களும் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நான் தான் கேட்கவில்லை, ஆரம்பத்தில் கேட்காம. அதான் பாருங்க அமையும். இதுக்கு மேலேயும் ஒன்றும் இது இல்லை. அழகு அழகுன்னு பார்க்காம நல்ல குடும்ப பாங்காக இருக்காங்களா அதை மட்டும் பார்த்து ஓகே சொல்லுங்கள், அவ்வளோதான். அதனால் நீங்கள் இதுக்கு மேலேயும் அமையாது அப்படின்னு நினைக்காதீங்க, அமையும். வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, கலர் இல்லைனாலும் பரவாயில்ல, அழகு இல்லைனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து நமக்கு சோறு போடாது. நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவாங்களா, அவ்வளோதான். வசதி எல்லாம் முக்கியம் இல்லை, கலரு அழகெல்லாம் முக்கியம் இல்லை. அவங்க எத்தனை நகை போட்டு வந்தாலும் என்ன பண்ணாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவாங்களா, அதுதான். ஒரு அண்ணானா இருந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லுங்க செல்வம் பிரதர். கண்டிப்பாக சொல்லுங்க, என்ன கேட்குறீங்க? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க செல்வா பிரதர். நான் இங்கேயே தான் இருக்கேன். நான் கேட்க வேண்டியதை நீங்க கேட்குறீங்களே, நீங்க தான் இருக்கீங்களான்னு நான் கேட்குறேன். பாட்டு ஹம்மிங் பண்ணிட்டு இருந்தேன். எங்கே கமெண்ட்டே வரலையா? கப்புன்னு இருக்குதா, அதனால் பாட்டு ஹம் பண்ணிட்டு இருந்தேன். 4 பேர் காட்டுது, கமெண்ட்டே வரல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, என்ன கேட்கணும் சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர், செல்வா பிரதர். ஹலோ, இனிய மாலை வணக்கம். அப்படியா, சூப்பர் பாப்ஸ் பிரதர், எங்கே போனீங்க? ஆளே காணோம், ஆள் அட்ரஸே இல்லை. திருமணமான பெண் கல்யாணம் பண்ணுறா சொல்கிறாங்க. அதனால் என்ன பிரதர், அதாவது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, அதாவது மறுபடியும் அவங்க ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க, அதாவது அவங்க இல்லை ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆதவன் வாங்க, என்ன வரும்போதே சிரிப்பு. இனிய மாலை வணக்கம். இவ்வளோ நேரம் யாரையுமே காணோம். இப்போ தான் நம்ம பப்ஸ் ப்ரோவுக்கும் வழி தெரிஞ்சிருக்கு, ஆதவன் பிரதருக்கும் வழி தெரிஞ்சிருக்கு. வாங்க. ஒர்க்கு சீஸ் இப்போ தான் முடிஞ்சுது, இன்னைக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கல. அப்படிங்களா? பயங்கர ஒர்க்கு, பிஸியாக ஆகிட்டிங்களா? ஓகே பப்ஸ் பிரதர். நேற்று வரலையாட்டிருக்கு பப்ஸ் பிரதர், நேற்று வந்தீங்களா? இதுதான் பிரச்சனை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை செல்வா பிரதர். எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்லட்டுங்களா? அதாவது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. அவங்க சைடு இருந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க சைடுலேருந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதுதான் எங்கள் வீட்லேயும் நாங்கள் பார்க்குறதே அப்படி தான் பார்க்குறோம், தெரியுமா? எங்கள் அண்ணாக்கு இப்போ கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கூட நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் என்னமோ இப்படி சொல்கிறீங்களே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று வெளியே ஏன் கமெண்ட் போடல? கமெண்ட் போட வேண்டியது தானே.